ஏய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. நீங்க 10 அடி பின்னால போனா தானே நம்ம செவர ஜம்ப் பண்ண முடியும். ஐயோ ஹே ஹலோ வெல்கம் பேக் டு மைன் இன்ஃபோ. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, எங்க ஊர் வேலூர்ல இருக்கிற ஏரி புதுசா வந்து தூர்வாரி அதுக்கான பணிகளா போயிட்டு இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஸோ அதோடைய விலாக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஏரியில் இதுங்க வரங்களேன், இந்த மாதிரி டிவைடர்லாம் போட்டாங்க. ஐ மீன் தடுப்புலாம் போட்டு அந்த ஹெட் வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் இருந்துச்சு எங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஏரி அங்கே ஃபுல்லாக மண்ணெலாம் கொட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டெல்லாம் போட்டு உங்கள் பெரிய வேலை ஒன்று நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு, பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், மண் இவ்வளோ அடிக்கு மோட்டெலாம் ஏற்றிருக்காங்க. லாரிலாம் வந்து மண் கொட்டி எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ அடுத்த வரப்போகிற மழை காலத்தில் இந்த ஏரி தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிரும். ஐயா நல்ல ஏரியாவை பார்த்து வீடு கட்டுங்கடான்னு காசை கொடுத்தா நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்கய்யா. ஸோ நிறைஞ்சதுக்கப்புறமா அந்த படகு சவாரி அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஏரியோட நடுப்பகுதிக்கு மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு காலத்தில், அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் ஃபுல்லாக தண்ணிங்க. எப்படி சொல்கிறது, நான் நிற்கிற இடத்துல ஃபுல்லாகவே முழுகிச்சு. அவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி. நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் காலமாக கொஞ்சமாக மழை வருது, தண்ணி அங்கங்கே ஸ்டாப் ஆகிறதுனால இப்போ ஏரியோடைய நீர் மட்டமே ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் ஏரியோடைய சென்ட்ரல் அவங்க அப்படியே காட்டுங்க, கேமராமேன் காட்டுங்க, அங்கே கட்டிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக சுற்றி கட்ட போகிறாங்க. சுற்றி கட்டிட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற மழையில் வந்து இதோ அங்கே தெரியுதுங்களா, அது வரைக்கும் ஹைட் ஃபுல்லாகிடும் தண்ணிலாம். ஸோ ஃபுல்லாகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், படகு சவாரி அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மக்களுடைய பொழுதுபோக்குவரத்துக்காக இது வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்தமாரி கட்டிகிட்டு இருக்காங்க அரசாங்கம். உங்களுக்கு தண்ணியில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் தண்ணியில் இல்லாததுனால அவ்வளோ வத்திச்சு இருக்குது அந்த மரம்லாம், செடி கொடிலாம். எவ்வளோ பறவைகள், எவ்வளோ விலங்குகள்லாம், மீன்லாம் இங்கே வாழ்ந்துச்சு. பட் இப்போ பாருங்கள், இது தூர்வாரி இப்போ தான் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு. ஓகே, பரவாயில்ல தான், சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. இது ரெடியாக ஆனதுக்கப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். அப்படி போட்டதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த படகு சவாரிலாம் வச்சுன்னா மறக்காமல் வந்து வேலூரில் இருக்கிற மக்கள் வந்து இது வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு ஒர்க் போயிட்டு இருக்குன்றதுக்காக தான் ஒரு வ்ளாக் எடுத்தேன். இப்படி நடந்துகிட்ருக்கு வேலூரில். ஸோ மறக்காமல் வீடியோவை அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.